எப்பா காட்டுப்பூச்சி, என்ன அழுதுகிட்டு இருக்க? வாப்பா பாபு, நீயா? ஆமாப்பா, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? வீட்டுக்கு போனாதான் அவ அடிச்சு கொடுமைப்படுத்துதாலே, பிறனா அழாம என்ன செய்ய? யார் அடிக்கா? என் வீட்டுல ஒரு பிசாசு கிடக்குல, அந்த பிசாசு அடிக்கி. ஐயோ, பேய் பிடிச்ச நல்ல சாமியார பார்க்கணும் தம்பி. ஏற்கனவே எனக்கு இப்படித்தான் ஒரு தடவை பேய் பிடிச்சிருந்துச்சு பாத்தியா. ரொம்ப கஷ்டமா போயிட்டு எல்லா வீட்டுக்கும் போய் எல்லாரையும் கொடுமைப்படுத்தி சின்ன பிள்ளையா மாறி அது இதுன்னு நிறைய பிரச்சனை ஆயிட்டு. சாமியார் எதையாவது பாத்தியா? ஆட நீ வேற, என் பொண்டாட்டியத்தான் பேயின்னு சொன்னப்பா. அவ தான் அடி அடின்னு போட்டு அடிக்கா. ராதாவா? ராதா எதுக்கு உன்னைய அடிக்கா? காதலர் தினத்துக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு கேட்டா. 7 கழுத வயசாகுது, இன்னும் என்ன காதலர் தினம் வேண்டி கிடக்குன்னு நான் ஏசுனேன். அதுக்கு என்னைய போட்டு தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிட்டா. அதுக்கு பிறகு நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு கேட்டிருக்கா. கிஃப்ட் வாங்கி தர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு 4 இழுப்பு இழுத்துட்டா. இந்த கண்ணத்து வாக்கில் வீங்கிட்டு அதான் வலி தாங்க முடியாம இங்கே வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். அவ கிஃப்ட் கேட்ட எனத்தையாவது ஒன்று வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. நீயும் தான் ரொம்ப ஓவரா பண்ணுது. எதையாட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டா அவ பேசாம இருக்க போறா. என்னத்தை வாங்கி கொடுக்க? காதலர் தினத்துக்கு ஊறுகாய் பாக்கெட்டு வாங்கி கொடுத்தேன், அதுக்கு அடிக்கா. இப்ப பிறந்த நாளுக்கு என்ன வாங்கி கொடுக்க எனக்கு தெரிய மாட்டேக்கே. எவனாவது பொண்டாட்டிக்கு ஊறுகாய் பாக்கெட்டை போய் வாங்கிட்டு போய் கொடுப்பானா? ஒரு பூவை வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தா கூட அவ சந்தோஷப்பட்டிருப்பாளே. பூவா கொடுக்கணும்? அவளுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடு. அவளுக்கு நகையா வாங்கி வைக்க தான் பிடிக்கும். எப்ப எதையாட்டும் ஒன்று வாங்கிட்டு போய் கொடுப்பா. உங்க புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நான் வரல, என் பொண்டாட்டி அங்க இட்லியை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பா. நான் வீட்டுக்கு போறேன். இருப்பா, நான் மட்டும் தனியா உட்காந்துருக்கோம்ல, நீயும் கொஞ்ச நேரம் துணைக்கு உட்காரேன். எப்ப ராசா, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வீட்டுல இல்லைன்னு என் பொண்டாட்டி இங்க தேடிக்கிட்டு வந்துருவாப்பா. நான் போயிட்டு வரேன். ஐயோ, விட்டுட்டு போறானே. கூட யாராவது இருந்தா நம்ம கொடுமையெல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கலாம்னு பார்த்தா எவனும் சிக்க மாட்டேக்கானுங்களே. சரி, இந்த பாபு சொன்ன மாதிரி நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம ஏதாட்டும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுப்போம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாட்டும் ஒரு நகை வாங்கிட்டு போயிட வேண்டிதான். அப்பந்தான் சந்தோஷப்படுவா. இந்த நேரத்துக்கு எந்த கடை திறந்திருக்கும்? அந்த கடையை நான் பார்த்துருக்கேன். அந்த கடையில போய் ஒரு நகையை வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். எப்பா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணி துவைக்க, இருந்தாலும் துணி மடிக்கும் போது மழை மாதிரி குமிஞ்சு கிடக்கே. துவைக்கிறதெல்லாம் சரிதான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணியை துவைச்சு போட்டுருதேன். ஆனா மடிக்கத்தானே சோம்பேறித்தனமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்து வச்சு மடிச்சா இப்படித்தான் மழை மாதிரி கிடக்கும். ரேகாம்மா, நீ இன்னும் தூங்கலையா? என்ன இங்க வந்திருக்க? எம்மா, அது வந்து என்னம்மா, உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதான் சொல்லவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சொல்லுமா, அம்மாட்ட சொல்றதுக்கு ஏன் யோசிக்க? வா, வந்து உட்காரு, உட்காந்து அம்மாட்ட சொல்லு. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஏம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா. சரி, என்ன பேசணும்னு வந்த சொல்லு. ஏம்மா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு பையன் வந்து வந்து நிற்காமா. வந்து எப்போ பார்த்தாலும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டே இருக்காமா. அன்னைக்கு காதலர் தினத்தன்னைக்கு ரோஜாப்பூ கொண்டு வந்து கொடுக்காமா. கொடுத்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுதான். ஐ லவ் யூ சொன்னா பலாருன்னு ஒரு அரை விட வேண்டியதானே, சும்மாவா வந்த? ஏம்மா, அவன் கொஞ்சம் பெரிய பையனா இருக்கான், எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப அம்மாட்ட சொல்லியிருக்கலாம்ல. உங்ககிட்ட சொல்லவும் பயமா இருக்குமா, நீங்க என்ன ஏசி விட்டுட்டீங்கன்னா என்ன செய்ய, அதான் நான் சொல்லல. இதுக்கு ஏமா ஏச போறேன்? நேத்தும் வந்தான், இன்னைக்கும் வந்தான். ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் வாராமா. காலையில போகும்போது இங்க இருந்து ஸ்கூல் வரைக்கும் வாரான். அதுக்கு பிறகு சாயந்தரம் வரும்போது ஸ்கூல்ல இருந்து வீட்டு வரைக்கும் வாராமா. நம்ம ஊர் பையனாட்டி? இல்லம்மா, இதுக்கு முன்னால பார்த்ததில்ல, இப்பதான் ஒரு வாரமா வாரான். நீ எதுக்கு அவனை பார்த்து பயந்து ஓடுத? தைரியமா 4 கேள்வி கேட்கணும். இல்ல காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி பலார்னு 4 அரை விட வேண்டியதானே. நான் செருப்பை கழட்டி அடிச்சு போகும்போது வரும்போது என் மூஞ்சில் ஆசிட் ஊத்திட்டான்னு என்ன செய்ய? இப்படியே பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களாம் தைரியமா வாழவே முடியாது. ஏம்மா, எனக்கு பயமா இருக்குமா, நான் நாளைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். இங்க பாரு ரேகாம்மா, அந்த மாதிரி தரதெல்லாம் நாயங்க அப்படித்தான் பின்னால சுத்துவானுங்க. அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம படிப்பு விட முடியுமா? நாளைக்கு அம்மா ஏதாவது பண்ணுதேன், சரியா? நீ தைரியமா இரு. அம்மாட்ட சொல்லிட்டல்ல, இனிமே இந்த விஷயத்த நீ மறந்துரு. நாளைக்கு காலையில நான் பாத்துக்கிடுதேன். ஏம்மா, அதான் 2-3 நாளா உங்ககிட்ட சொல்லவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தம்மா. இப்போ உங்ககிட்ட சொன்ன பிறகு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா. அம்மாட்ட சொல்ல ஏமா யோசிக்க? பொம்பளை பிள்ளைங்க எந்த பிரச்சனைனாலும் அம்மாட்ட தான் முதல்ல வந்து சொல்லும். வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சொல்லு, நீ எதுக்குமே பயப்படாத. எல்லா பிரச்சனையும் அம்மா பார்த்துக்கிடுதே, சரியா? நீ இனிமே நிம்மதியா ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், பயப்படாம இரு. சரிம்மா, நான் போய் தூங்குதேன்.
சரிம்மா, நீ போய் தூங்கு, மற்றதெல்லாம் அம்மா பார்த்துக்கிடுதேன். பொம்பளை பிள்ளையில பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பிள்ளையில ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நம்ம போராடிக்கிட்டு கிடக்கோம். இந்த கண்ட காவாலி பயலுகள் வந்து பிள்ளையில மிரட்டிட்டு கிடக்கானுங்களே. இதுக்கு பயந்து இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அது இதுன்னு சொல்லுது. ஏன் தான் இந்த வரத்துக்கு வரானுங்களோ? இந்த மாதிரி பையங்களெல்லாம் பிடிச்சி செயலில் போடணும். நம்ம அக்கா மகன் இப்படித்தான் இங்கே வந்து இருந்தா. சரி, பிள்ளை வேலைக்காண்டி இடத்த தேடிக்கிட்டு அலையுதே, நம்ம வீட்டில் இருந்து வேலையை பார்க்கட்டுமேனு கொண்டு வந்து வச்சேன். வந்து இருந்தவன் சும்மா இருந்தானா? இருந்த ஒரு வாரத்தில் அந்த மது பிள்ளை பின்னாடியே அலைஞ்சி அந்த பிள்ளையை போட்டு பாடா படுத்தி ஆசிட்டு ஊற்றிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த பிள்ளை பயந்துக்கிட்டு தலைவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது. கடைசியில் அந்த பையலை நான் ஓட ஓட விரட்டி விட்டேன். அதில் கோவச்சுக்கிட்டு எங்கள் அக்கா காரி வேற என் பிள்ளை ஃபங்க்ஷனுக்கு கூட வராமல் விட்டுட்டா. கோவச்சுக்கிட்டு இருக்கா. பேசாமல் இருந்துட்டு போட்டோம். அதுக்குன்னு பொம்பளை பிள்ளையில பின்னால் விரட்டிக்கிட்டு அலையிறவனுங்களை சும்மா விட முடியுமா? அந்த பிள்ளைக்கே நான் அப்படி பார்த்தேன். இப்போ என் பிள்ளை பின்னாடியே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு அலைதானே நான் சும்மா விட்டுருவேனா? இருக்கட்டும், நாளைக்கு கவனிச்சுக்கிடுதே. மருமோளே, எங்கேயும் போறியோ? பூவை போட்டு கட்டிட்டு கிடக்க. இன்னைக்கு மல்லி எறும்பு ரோட்டில் ஒருத்தர் கொண்டு வருவார்ல, விலை குறைய கொடுத்தாருத்தே. அதன் கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். கெட்டி ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா ஒரு 2-3 நாளைக்கு எடுத்து வச்சுக்கிடலாம்ல. சரி, ஒரு 2-3 நாளைக்கு தினமும் பூ வச்சுக்கோ. இல்ல பிரபு, சிப்ஸ் வாங்கினா ஒழுங்கா திங்க மாட்டியா? எதுக்கு அங்கனே இங்கனையும் மூளைக்கு மூளை போட்டு வைக்க? உங்க அம்மா தான் துணியும் குப்பையுமா மூளைக்கு மூளை போட்டு வைப்பா. அவளை மாதிரியே நீயும் செய்யலான்னு பாக்கியோ? ஹலோ மிஸ்டர் தலப்பாக்கட்டு மண்டையரே, உங்கள் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லணும்னா அவனுக்கு மட்டும் சொல்லுங்க. அது என்ன உங்கள் அம்மா தான் மூளைக்கு மூளை குப்பையை போட்டு வைப்பான்னு என்ன இழுக்கிறு? ஆமா, அப்படி சொன்னா தானே அவன் கேட்பான். அதுக்கு உங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி என்னையும் சொல்லி வேலை வாங்கலான்னு பாக்கீரோ? எங்கள் அம்மாவோட விளக்கமாக தடிக்கே நாங்களாம் திருந்தலை. நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னோன்னே நான் அப்படியே திருந்திடுவேன்னு நினச்சீரோ? ஆளையும் மண்டையும் பாரு. எப்பா, அம்மாவை சொல்லணும்னா அம்மாவை மட்டும் சொல்லுங்கப்பா. எதுக்குப்பா என்னையும் சொல்லுதீங்க? ஏழை இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் அவனை சொல்லனா உன் அவனை மட்டும் சொல்லு. உன் பொண்டாட்டியை சொல்லனா உன் பொண்டாட்டியை சொல்லு. அவளை சொல்றதுக்கு இவனை சொல்லுதே, இவனை சொல்றதுக்கு அவளை சொல்லுதே. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆளை விடுங்க, நான் யாரையும் எதுவும் சொல்லலை. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. ஏட்டி, அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சல, அரைச்சியா இல்லையா? அரைக்கணும். கிரைண்டர் கொஞ்சம் ஓட மடக்கி, அது என்னன்னு பார்த்துட்டு தான் அரைக்கணும். மாலா, பீரோல ஒரு செல்ஃபு பூரா வளையலா அடுக்கி வச்சிருக்கிய என்னத்துக்கு? ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வாங்கி வச்சிருக்கேன். ஒரே கலர்ல நிறைய வளையல் இருக்கு. ஆமா, ரோஸ் கலர்ல ஒரு 4 ட்ரெஸ் இருக்குன்னா அந்த 4 ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா வளையல் வாங்கியிருப்பேன். ஏன் வளையல் வாங்க போகும்போது அந்த கலர்ல வளையல் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அதையே எதுக்கு மறுபடியும் வாங்கிட்டு வந்து வைக்க? இல்லாத கலரை பார்த்து வாங்க வேண்டியதானே? ஏகப்பட்ட வளையல் கிடக்கு, அது எடுத்து போடுதியா? ஒழுங்க கொண்டு அவ்வளத்தையும் தூக்கி குப்பையில போடு. நான் வளையல குப்பையில போடுறது இருக்கட்டும். நீங்க இந்த டூல்ஸ் பாக்ஸ்ன்னு வாங்குவீங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு தடவையும் இருக்கிறது கூட ஞாபகம் இல்லாம புதுசு புதுசா வாங்கிட்டு வருவீங்களே. கேட்டா எடுத்துட்டு போக மறந்துட்டேன், அதனால வாங்கினேன் பீரு. ஒரு பொருளை காணும், அதனால முழுசா ஒரு செட்டு வாங்கினேன் பீரு. இப்படியே வாங்கி 2 சூட்கேஸ் நிறைய அங்கே டூல்ஸ் பாக்ஸா கிடக்கு. அதை பூரம் தூக்கி முதல்ல பழையரம்பு கரண்ட்டை போடுங்க. அதுக்கு பிறகு நான் வளையல போடுதேன். நான் வச்சிருக்கிற டூல்ஸ் பாக்ஸ் தான் உனக்கு அண்ணன் உறுத்திக்கிட்டு இருக்கோ? அதுல நான் வேலைக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு அதை எடுத்துட்டு போய் வேலை செய்வேன். ஆமா, அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிரு. வீட்டில் மோட்டர் ரிப்பேர் ஆகி 1 வாரம் ஆகுது, அது என்னன்னு பார்க்க மாட்டேங்கிரு. பாத்ரூம்ல லைட் எரிய மடக்கி, அது என்னன்னு பார்க்க மாட்டேங்கிரு. கிரைண்டர் ரிப்பேர் ஆயிட்டுன்னு 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது என்னன்னு பார்க்க மாட்டேங்கிரு. இவர் டூல்ஸ் பாக்ஸ் வச்சு என்னதான் செய்வாரோ தெரியல. மோட்டர் ரிப்பேர் பார்க்கவும் கிரைண்டர் ரிப்பேர் பார்க்கவும் எனக்கு எங்க நேரம் இருக்கு? ஆமா, நேரமே இல்லை. ஆனால் 2 நாள் வீட்டில் சும்மா தான் இருந்தாரு. ஆனால் மோட்டரை ரிப்பேர் பார்க்க மாட்டாரு. பாத்ரூமில் தண்ணி வரலைன்னா மட்டும் மாலா தண்ணி வரலையான்னு என்கிட்ட கேட்பாரு. நான் போய் இவருக்கு கிணத்தடியிலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா இவர் பாத்ரூம் போவார். ஆளை பாரு ஆளை. இப்போ நான் டூல்ஸ் பாக்ஸ் வச்சிருக்கிறதா உனக்கு பிரச்சனையோ? அதான் உன் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குன்னு. இப்படி கேட்கிறே, அப்போ அதே மாதிரி நான் வச்சிருக்கிற வளையல் மட்டும்தான் உங்கள் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கோ? தினம் எல்லா வளையலையும் மொத்தமாக கையில் அள்ளி போட்டுக்கிட்டு கோட்டிக்காரி மாதிரி அலைய முடியும்? எப்போ எந்த வளையல் தேவையோ அதைத்தான் போட முடியும். என்ன என்கிட்ட சண்டை இழுக்கணும்னு முடிவு பண்ணியே இழுத்துக்கிட்டு இருக்கியோ? ஏழை சைத்தான்கி பச்சா, அவ எங்க உன்ட்ட சண்டை இழுத்தா? நீ தான் அவட்ட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்க. முதல்ல பிரபு ஏசுற மாதிரி அவளை ஏசுன. இப்போ வளையல கொண்டு குப்பையில போடுங்க. எவ்வளவு பொம்பளை வாங்கி வச்சிருக்கிற வளையல கொண்டு குப்பையில போடுவாளா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவட்ட சண்டை இழுக்காம இருல. நீ எனக்கு அம்மாவா அவளுக்கு அம்மாவா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்க. நாளா நியாயமா இருப்பேன் பாத்துக்கோ. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு ஏத்துதான் நான் பேசுவேன். அப்படி சொல்லுங்க தே. ஆளாளுக்கு என்னையே ஏசுங்க. எனக்கு ஒன்று ராத்திரி சோறு வேண்டாம். எங்க இன்னைக்கு வீட்டில் ராத்திரி யாருக்குமே சோறு கிடையாது. மத்தியானமே சோறு காலி ஆயிட்டு, தோசை மாவும் காலி ஆயிட்டு. எல்லாருக்கும் புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க. லட்சுமி, இங்க வாயேன்.
என்ன வந்துட்டீரா? வாங்க வாங்க. லட்சுமி, ஆபீஸ்ல இருந்து வர்ற வழியில உனக்காண்டி பூ வாங்கிட்டு வந்தேன். எலியே அம்மனம்மா ஓடுது. அடுத்து என்ன தப்பு செய்ய பாக்கீரு? தப்பு செய்ய பார்க்கல லட்சுமி, செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடுதேன். நான் இவ்வளோ பெரிய ஆளா இருந்துக்கிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இன்னொரு பிள்ளைகிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்துட்டேன், அது தப்பு. சரியா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுதேன். அதுக்காண்டி தான் உன்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். அது இல்லாமல் அன்னைக்கு காதலர் தினத்தன்னைக்கு நான் உனக்கு எதுவுமே வாங்கி தரல, வெளியேயும் கூட்டிட்டு போல. அதனால தான் இன்னைக்கு உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். அப்படியாங்க, சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, உனக்காண்டி இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொன்னா? இன்னொன்னு என்னது? இந்த சேலை வாங்கிட்டு வந்தேன். எங்க சேலையெல்லாம் எதுக்கு போட்டு வாங்கிட்டு வரீங்க? வர்ற வழியில கடையில பார்த்தேன், இந்த சேலை தள்ளுபடி விலையில போட்டிருந்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். விலை கொஞ்சம் குறைதான். விலைய பத்தி என்னங்க இருக்கு? நீங்க எனக்காண்டி ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது எந்த சேலைனாலும் நான் உடுத்திக்கிடுவேங்க. அன்னைக்கு நைட்டி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, அதனால அப்படியே அந்த கடையில 2 நைட்டி எடுத்துட்டு வந்தேன். ஏங்க என்னங்க ஒரே சூப்பர்வைசரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி, அது சர்ப்ரைஸ். ஆமாங்க, அதான் சூப்பர்வைஸ். சரி, இந்தா சைஸ் சரியா இருக்கான்னு பாரு, இல்லைன்னா வேற வாங்கிக்கிடுவோம். அதெல்லாம் சரியா தாங்க இருக்கும். பெருசா இருந்தா பிடிச்சி தச்சுக்கிடுவேன், சின்னதா இருந்தா பிரிச்சு விட்டுக்கிடுவேன். அது எப்படி ரெடிமேட்ல சின்னதா இருந்தா பிரிச்சு விட முடியும்? அவன் துணி கொடுத்து தைக்க மாட்டான்ல. பரவாயில்லைங்க, எனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது எப்படி இருந்தாலும் நான் போட்டுக்கிடுவேன். அப்படியெல்லாம் போட வேண்டாம்மா, எதுனாலும் சரி உனக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா நான் கொண்டு மாத்திட்டு வந்து தாரேன். ஆட்டுங்க, போட்டு பார்த்துட்டு சொல்லுதேன். சரி லட்சுமி, இதெல்லாம் கொண்டு உள்ள வச்சுக்கோ. சரிங்க, உட்காருங்க, உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. மத்தியானம் வச்ச மீன் குழம்பு கிடந்துச்சு, ராத்திரிக்கு இட்லியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். எங்க வீட்டுல இன்னைக்கு புரோட்டா. எங்க வீட்டுக்காரர் புரோட்டா வாங்கிட்டு வந்தாரு. நானும் கடையில இருந்து எங்க வீட்டுக்காரர்கிட்ட புரோட்டா தான் கொடுத்து விட சொன்னேன். என் மாவன் போய் வாங்கிட்டு வந்தான், 2 பேரும் சாப்பிட்டோம். முருகேசா, நீ என்ன சாப்பிட்ட? மத்தியானம் வச்ச சோறும் புளிக்குழம்பும் கிடந்துச்சு, நானும் பட்டும் அதையே சாப்பிட்டுக்கிட்டோம். நாளைக்கு ராதாளுக்கு பிறந்த நாள். வந்து பிறந்த நாளுன்னு சொல்லிக்கிட்டே அலையுதா. ஆமாடி, காலையில கோயில்ல இருந்து வரும்போது எங்கிட்டையும் சொன்னா. அவளுக்கு பிறந்த நாளுன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும்? பிறந்த நாளை கொண்டாடிட வேண்டியதான். அவ எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டா, அவளுக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடவா? அவங்க காக்கா ஓட்டுதாகளோ கார் ஓட்டுதாகளோ, நம்ம பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவோமோ அப்படி கொண்டாடிடுவோம். அப்படியாட்டி? சரி, நீ சொல்றது எனக்கு புரியுது, கொண்டாடிடுவோம். ஆமா, நல்லவங்களுக்கு நல்ல மாதிரி கொண்டாட வேண்டியதான். இவளுக்கு எப்படி கொண்டாடணும்னா இவளுக்கு ஏத்த மாதிரி கொண்டாடணும். சரி, அப்பன்னா நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ராதாவை சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். ஏட்டி, உங்க எல்லார்ட்டையும் சொல்ல மறந்துட்டேன், எங்க வீட்டுக்காரர் என்னை இன்னைக்கு சூப்பர்வைஸ் பண்ணாரு. சூப்பர்வைஸ் பண்ணாரா? நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு உங்க பின்னாடியே பாத்துக்கிட்டு அலைதாரோ? வேவு பார்க்காரோ மனசேன்? வேவு பார்க்கலட்டி, என்னைய ஆச்சரியப்படுத்தினாரு. எனக்கு இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்தாரு, சேலை எடுத்துட்டு வந்தாரு, நைட்டி எடுத்துட்டு வந்தாரு. அன்னைக்கு காதலர் தினத்துக்கு என் கூட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு இருந்தாருல்ல, என்னமோ தெரியல, யார்கிட்டயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம கூட போய் 4 காட்டு காட்டினோமே, கச்சேரியெல்லாம் நடத்தினல்ல, அதுக்கு பிறகு மனசே ஆளே மாறிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தாரு. நல்லா திருந்திட்டாரு, என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டாரு. ஏக்கா, அது சூப்பர்வைஸ் இல்லக்கா, சர்ப்ரைஸ். ஆமாடி, கரெக்டா சொன்னேன், சூப்பர்வைஸ் தான். எங்க வீட்டுக்காரர் அதான் சொன்னாரு. உங்க இங்கிலீஷ்ல தீய வைக்க என்கிட்ட இங்கிலீஷ் படிக்க வாங்கன்னா கேட்கீங்களா? தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிட்டு கிடைக்கீங்க. நாளையில இருந்து ஒழுங்கா கிளாஸுக்கு வந்துருங்க, சரியா? உங்களுக்குலாம் வகுப்பு எடுத்தாதான் சரியா வரும். ஏட்டி, வகுப்பெடுக்கிறதுலாம் இருக்கட்டும் டி, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்டலாம் சொல்லணும். என்னக்கா, சொல்லுங்க. ரேகா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வரும்போது ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கானா. லவ் பண்ணுன்னு பூவெல்லாம் கொடுத்து பின்னாலேயே வந்து உயிரை வாங்குதான்னு சொன்னா. நம்ம வீட்டு பிள்ளை பின்னால வர்றதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு தைரியம் இருக்கு? நம்ம ஊருக்காரன் கிடையாதான், வெளியூர்காரனா. பார்த்ததே இல்லை, புதுசா இருக்கான்னு சொன்னா. ஒரு வாரமா தினம் வந்துகிட்டு இருக்கான் போல. பிள்ளை பயந்து போய் கிடக்கா. நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேம்மான்னு ஒரே அழுகே அழுவுறா. ஏக்கா, அவன் யாருன்னு ஆளை மட்டும் காட்டுங்கக்கா, நசுக்கி தூக்கி வீசிடுதேன். ஆளு தெரியல டி, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் பார்க்கணும்னு வச்சிருக்கேன்.
நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பார்த்துக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டதோம். இதெல்லாம் சுஜுப்பி மேட்ரு. இந்த விஷயத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டதோம். நீங்கள் எதுக்கு வாரீங்க? என் பிள்ளை பின்னாடியே அலைஞ்சிருக்கா. அவனை வந்து 4 மிதி மிதிச்சாதான் எனக்கு கோவம் போகும். லட்சுமி அக்கா நீங்கள் வந்தீங்கன்னா கொலை கேஸ் ஆயிரும். நாங்களே பார்த்துக்கிடுதோம். நீங்கள் வீட்டில் இருங்க. என்னடி இப்படிலாம் சொல்லுதீங்க? அவனை நான் வந்து அடிக்க வேண்டாமா? எங்கே போயிட போகிறான்? எப்படி பார்த்தாலும் அவன் நம்ம பையன் தானே. நம்ம ஊருக்குள்ளே தானே சுற்றி சுற்றி வரப்போகிறான். நாங்கள் 4 இழுப்பு இழுக்கோம். அதுக்கு பிறகு தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுதோம். நீங்கள் வந்து 4 மிதி மிதிங்க. சரிட்டி, அப்போ நீங்களே ஏதாட்டும் ஒன்று செஞ்சுருங்க. நாளைக்கு ரேக்கா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நாங்கள் காலையில் வாரோம். வந்து நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிடுதோம். சரியா? சரிட்டி, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவன் ஆள் யாருன்னு என்கிட்ட காட்டுங்க முட்டி, நான் பார்த்துக்கிடுதேன். அவன் ஆளு கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருக்கானா, வெளியூர்கார மாதிரி இருக்கானா. ரேகா சொன்னா, அவளை தான் அடையாளம் தெரியும். மற்றபடி யாருன்னு நாளைக்கு தான் பார்க்கணும். ஊருக்குள்ள கலவரம் பண்றதுக்குன்னே என்னைய மாதிரி ஒரு ரவுடி இருக்கும்போது நீ எல்லாம் எதுக்கு பயப்படுத? அந்த விஷயத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் பார்த்துக்கிடுதேன். யோ பொக்கவாய் தாத்தா, லட்சுமி அக்காவையே அந்த பையனை வந்து அடிக்க வேண்டாம்னு தடுத்து வச்சிருக்கோம். லட்சுமி அக்கா வந்து அடிச்சாங்கன்னா இவங்க கொலை கேஸில் உள்ளே போயிடுவாங்க. நீங்கள் போய் அடிச்சிங்கன்னா அந்த பையன் கொலை கேஸில் உள்ளே போயிடுவான். இதெல்லாம் தேவையா? பேசாமல் கிடங்க. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிடுதோம். தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுதோம். அப்படி சொல்லுதியா? சரி சரி, அப்ப தேவைப்பட்ட என்னைய கூப்பிடுங்கன்னு நான் போனை கையில வச்சுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்துருப்பேன். எதுனாலும் எனக்கு போன் அடிங்க, அடுத்த செகண்ட் நான் அங்க நிப்பேன். முருகேசா, பேச்சா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அடுத்த செகண்ட் எப்படி நிப்ப? நீ என்ன மந்திரவாதியா? கிறுக்கு பயப்புள்ள, பேசும்போது இப்படித்தான் 1-2 வார்த்தை வரும். அதுக்கு நான் அதை பிடிச்சிக்கிட்டு கேள்வி கேட்பியா? போடா லூசு பையில. என்ன 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 நடக்கீங்க? எதுவும் நடக்கலம்மா, நாங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். இல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். ஏட்டி அங்கிட்டு தூர போய் உட்காரட்டி, என் மடியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. உங்க மடியில நான் எங்க உட்கார்ந்தேன்? இங்கிட்டு தள்ளி தானே உட்கார்ந்துருக்கேன். என்ன இடிச்சுக்கிட்டே உட்கார்ந்தாதான் உனக்கு உட்கார்ந்த மாதிரி இருக்குமோ? ஏன் அங்கிட்டு தள்ளி போய் உட்கார்ந்தா என்ன? அங்கிட்டு எவ்வளவு இடம் கிடக்கு. ஏ அப்பா, நான் பாட்டுக்கு வந்து உட்கார்ந்தேன். இந்த மனுஷன் ஏன் இப்படி சண்டைக்கு வராரு? சரி ராதா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா. மத்தியானம் வச்ச ரசமும் சோறும் கிடந்துச்சு, சாப்பிட்டுட்டேன். இனிமே போய் படுக்க வேண்டியதான். சரி, அப்படின்னா நேரங்காலத்தோட போய் படு. ஆமா செல்வி, நாளைக்கு வேற பிறந்த நாள் இருக்குல்ல, நேரங்காலத்தோட படுக்கணும். சரி, நீங்க எல்லாரும் எப்போ வந்து எனக்கு ட்ரீட் வைப்பீங்க? பிறந்த நாளுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். நாங்கள் எப்படி உங்களுக்கு ட்ரீட் வைக்க முடியும்? இல்ல, எல்லாம் கேக்கு வெட்டி கொண்டாடி எனக்கு கிஃப்ட் எல்லாம் தருவீங்கல்ல, அதைத்தான் கேட்டேன். அதெல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு செய்யணும். நீயே வழியை வந்து கேட்க. ஆசைப்பட்டு செய்யுங்கன்னு விட்டா எவளும் செய்ய மாட்டா. அதனாலதான் நானே போய் கேட்க வேண்டியிருக்கு. மாலாக்கா, பிறந்த நாளுக்கு நம்ம போட்ட திட்டம் ஞாபகம் இருக்குல்ல? ஆஹா, பிறந்த நாளை பத்தி பேச போறாளுங்க. ஆமாடி, ஞாபகம் இருக்கு. அந்த பிளா 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 அதானே? ஆமாக்கா, அதே பிளாபிளா தான். எனக்கும் ஞாபகம் இருக்குடி. பிளா 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 பிளா. எல்லாம் போட்ட திட்டப்படி கரெக்டா நடக்கணும், சரியா? ஆஹா, நம்ம பிறந்த நாளுக்கு நாளைக்கு என்னெல்லாம் செய்ய போறாளுங்கன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. கையும் ஓடல, காலும் ஓடல, ஒரே சந்தோஷம் தாங்க முடியலையே. எத்தனை கிஃப்ட் வரும்னு தெரியலையே. இவளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தா நல்ல நல்ல பொருளா வாங்கி கொடுப்பாளுங்க. ஐ ஜாலி. ஏட்டி இந்த பிறந்த நாள் விழால என்னையும் சேர்த்துக்கோங்கட்டி, நானும் வாரேன். பிளா 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 பிளா. என்னது இது? அவளுகளும் பிளா பிளாங்காளுங்க, இந்த பொக்கவாய் தாத்தாவும் பிளா பிளாங்காரு. எல்லாம் சேர்ந்து பலாப்பழத்தை வாங்கி கொடுத்து எனக்கு கேசரி கிண்டி கொடுத்துருவாளுகளோ? லட்சுமி அக்கா, பிறந்த நாளுக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க? சொல்லுங்களேன். சொல்லிட்டா அது எப்படி சூப்பர்வைஸா இருக்கும்? சொல்லாம செஞ்சாதான் அது சூப்பர்வைஸ். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடணும்னு ஆர்வமா இருக்கு. பிளா பிளாங்கீங்க, பலாப்பழத்துல கேசரி கேசரி கிண்டி கொடுத்துறாதீங்கக்கா. எனக்கு கேசரி எல்லாம் பிடிக்காது. நாளைக்கு உங்கள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுதோம், சரியா? நீங்கள் எல்லாருக்கும் என்ன சாப்பாடு தருவீங்க அதை முதல்ல சொல்லுங்க. அதானே, கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும். நீ எங்களுக்கு என்ன சாப்பிட தருவே? எல்லாருக்கும் ஆளுக்கு 1 ரூபா சாக்லேட் வாங்கி தரேன். 1 ரூபா சாக்லேட்டா? ஆமா, பிறந்த நாள்னா 1 ரூபா சாக்லேட் தானே கொடுக்கணும். நான் சின்ன வயசுல என் பிறந்த நாளுக்கெல்லாம் எங்க அம்மா எனக்கு 5 பைசாக்கு தான் சாக்லேட் வாங்கி தருவாங்க. எங்க வீட்ல எல்லாம் ஏதாவது பிறந்த நாள்னா மட்டும் பிரியாணி வேணும்னு கேட்க, உன் வீட்டில் பிறந்த நாள்னா 1 ரூபா சாக்லேட் கொடுக்க. அது பிரியாணிலாம் திங்க கூடாதான். கோழியெல்லாம் ஒன்றும் சரியில்லையா. எல்லா கோழியும் சீக்கு வந்த கோழியா கிடக்கான். பிரியாணி தின்ன வயிற்றுக்கு ஏதாவது ஆயிரும். அதனாலதான் பார்க்கேன். பிரியாணியை தின்னுட்டு 1 வாரம் பாத்ரூமில் கிடந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் பிரியாணி தான் வேணும். ஐயோ, இவளுக்கு கிஃப்ட் தருவாளுன்னு பார்த்தா நம்மளுக்கு செலவிழுத்து விட்டுருவாளுங்க போலயே.
பிரியாணி ரெடியா இருந்தா சொல்லு, பிறந்த நாள் கொண்டாடுவோம். இல்லைன்னா பிறந்த நாள் கேன்சல் பண்ணிடுவோம். அது அது பிரியாணி போட முடியலனாலும் எல்லாருக்கும் காப்பியும் வடையும் தாரேன். சரிக்கா, இவ்வளோ நேரம் கொஞ்சம் யோசிப்போன்னு பார்த்தேன். இப்போ கண்டிப்பாக பிளாபிளா தான். ஆமாடி, இவளுக்கு அதான் சரியா வரும். சரி ராதாக்கா, உங்கள் பிறந்த நாளை சீரும் சிறப்புமா வெகு விமரிசையாக நாங்கள் கொண்டாடுதோம். சரியா? நீங்கள் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட வேண்டாம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதோம். அப்படியாட்டி, நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டீங்களா? சரி சரி, வரும்போது கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன? அதில் ஒரு திருத்தம், நாங்கள் வாங்கிட்டு வரமாட்டோம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க. நான் உங்க வீட்டுக்கு வரணுமா? ஆமாம், என் வீட்டில் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. எங்கள் வீட்டில் வச்சு பிறந்த நாள் கொண்டாடுவோம். உங்க வீட்டுல வந்து உங்க மாமியார் ஏதாவது சொல்லுவாங்கல்ல? அந்த தாய் கிழவியை நான் பார்த்துக்கிடுதேன். நீங்கள் வர்றது வாங்க. சரியா? யாரெல்லாம் கொண்டாட வாரீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துருங்க. யார் வரப்போறா? நம்ம தான் வருவோம். சிம்ரனையும் இளிச்சக்காவையும் கூப்பிடணும், வேற யாரும் கிடையாது. ஊர்ல உள்ள எல்லாரையும் கூப்பிடலாம்ல? எதுக்கு? எல்லாரையும் கூப்பிட்டா நிறைய கிஃப்ட் கிடைக்கும்னு பாக்கியோ? ஆமா, எல்லாரையும் கூப்பிட்டா எல்லாருக்கும் சோறு நாங்கள போடணும். போடுங்க, ஒரு நாளைக்கு போட்டா என்ன? ஏய் அப்பா, இவளெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களாமா? ஏமா இந்த பாடுபடுத்துதா? சரி சரி, கூட்டத்தை கலைங்க. எல்லாம் வீட்டை பார்த்து போங்க, கவுந்தடிச்சு படுங்க. நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். நான் வீட்டுக்கு போறேன்ப்பா, எனக்கெல்லாம் நல்ல நிம்மதியா தூக்கம் வருது. போயிட்டு வாரேன். சரி லட்சுமி அக்கா, காலையில நாங்க வாரோன்னே ரேகா பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாலே வந்துருதோம். வந்து அவட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அவ கூட போய் அந்த பையன் கதையை முடிச்சு விட்டு வந்துருதோம். சரிட்டி, மறந்துடுவீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படிக்கா மறப்போம்? நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? காலையில் டான் 8 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நிற்பேன் பாருங்க. சரிட்டி, எல்லாம் போய் தூங்குவோம். நேரம் ஆயிட்டு. நாளைக்கு கதையை நாளைக்கு பார்ப்போம். ஐயோ, தூங்கிட்டாளாக்கும். தூங்கிட்டான்னு சும்மா விட முடியுமா? எழுப்பியாவது gift கொடுத்துறணும். எழுப்புவோம். ராதா, ராதா, கொஞ்சம் எந்தியே. ராதா, பேய் பேய் பேய். ஏம்மா பேயா? எங்க இருக்கு? ஐயோ பேய். அது பேய் இல்ல, உன் மூஞ்சி தான் கண்ணாடியில் அப்படி தெரியுது. ஏம்மா பிசாசு? ஏட்டினா உன் புருஷன் காட்டுப்பூச்சி. யோ காட்டுப்பூச்சி, எதுக்கு ராத்திரி போல வந்து பிசாசு மாதிரி பயம் காட்டுதீரு? உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் gift கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லுவோன்னு வந்தேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீரா? என்ன கிஃப்ட்? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான். ஒரு நகை வாங்கிட்டு வந்திருக்கேன். நகையா வாங்கிட்டு வந்திருக்கீரு? ஐயோ, ஆச்சரியமா இருக்கே. கொண்டாங்க கொண்டாங்க பாப்போம். இந்தா, உனக்காண்டி கடையா தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஏங்க ரொம்ப நன்றிங்க. எனக்காண்டி நீங்க நகையெல்லாம் வாங்கி தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உனக்கு நல்லா இருக்கும், போட்டுக்கோ. ஏங்க, நகை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரியே நான் ஆசைப்பட்ட அந்த காரையும் எனக்கு வாங்கி கொடுத்துருங்களேன். இந்த ஊருக்குள்ள கார்ல சுத்தி சுத்தி வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. கார் வேணுமா? ஆமாங்க, இந்த நகையே வாங்கி கொடுத்துட்டீங்க, ஒரு கார் தானே வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நகை தான் கவரிங்ல தருவான், கார் எப்படி கவரிங்ல தருவான்? என்னது? நகை தான் கவரிங்ல தருவானா? அப்ப இது கவரிங் நகையா? ஆமா, தங்கம் விற்கிற விலைக்கு உனக்கு தங்கத்துல வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சியோ? போயா இவரே, ஆளையும் மண்டையும் பாரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், நடு ராத்திரியில வந்து பேய் மாதிரி எழுப்பி பயம் காட்டிட்டு கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுக்காரு. ஆளை பாரு ஆளை. பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்தது தப்பா? ஏன் காலையில எல்லாம் ஊரை விட்டு ஓடவா போறேன்? ராத்திரியோட ராத்திரியை வந்து சொல்லியே ஆகணுமா? அது வந்து கவரிங் நகையை கொடுத்துக்கிட்டு. கவரிங் நகையை பார்க்காது, அதுக்கு பின்னால இருக்கிற என் மனசை பாரு. உனக்காண்டி கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கடையில வாங்க நீரு கவர் கூட இல்லாம கையில கொடுத்து விட்டுருக்கா. அது நல்ல கடை தான், நல்ல கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல கடையில தான் வாங்க நீரு. ராத்திரி 12 மணிக்கு எந்த கடை திறந்திருக்கு உங்களுக்கு? அது அந்த கடை பேர் ஞாபகம் வர மாட்டேக்கே. நல்ல கடையில் பேரு நல்ல பேராச்சே. நல்ல பேரு தான், நல்ல கடை தான். அது எந்த கடை? நானு பாபுட்ட பேசிட்டு வந்துட்டே இருந்தேன். வர்ற வழியில ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட அந்த கடை, குப்பை தொட்டிக்கிட்ட கடை இருந்துச்சே. அது எந்த கடை? குப்பை தொட்டிக்கிட்ட எந்த கடையும் இல்ல, குப்பை தொட்டி மட்டும்தான் இருக்கு. யோ மனசா, குப்பை தொட்டிக்குள்ள கடந்து எடுத்துட்டு வந்தீரா? குப்பை தொட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தா என்ன, தொடச்சு பளபளன்னு தானே கொண்டு வந்திருக்கேன். கழுத்துல மாட்டிக்கிட்டு அலை, எவ கேப்பா உன்னைய? பிறந்த நாள் அதுவுமா கொலை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு பாக்க ஒழுங்க மரியாதை எந்திரிச்சு ஓடி போயிரு. சரி, விளங்காத பையன் ராத்திரி தூங்க விடாம பண்ணிட்டானே. இதுக்கு மேல எங்க தூக்கம் வரும்? நம்மளுக்குன்னு வந்து சேருது பாரு. வர்றது பூரா அப்படித்தான் இருக்கு. வந்ததும் சரி கிடையாது, வாச்சதும் சரி கிடையாது.
இங்க பாரு ரேகாம்மா, நீ எதுக்கும் பயப்படாத என்ன, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிடுதோம். அந்த பையன் என்னமோ உங்ககிட்ட வாலாட்ட முடியாது, நீ தைரியமா இரு. நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தீன்னா அந்த பையல துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விட்டுருப்போம். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனாலதான் சொல்லல. பயப்படக்கூடாதுமா, நம்ம தைரியமா போராடணும். கண்ட காவாலி பயல்களும் வந்து நம்மகிட்ட வந்து பேசுவானுங்க, நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் வாரேன்னே, அத்தை 2 பேரும் கேட்க மாட்டேக்காளுங்க, அதனால இவங்க 2 பேரும் வந்து பார்த்துக்கிடுவாங்க. சரியா, நீ பயப்படாம போ. இங்கே பாரு ரேகா, நீ சாதாரணமாக எப்பவும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போய்கிட்டே இரு. அந்த பையன் வரட்டும், நாங்கள் பின்னால தான் வருவோன்னு மறைஞ்சு மறைஞ்சு வருவோம். நான் முன்னாலேருந்து வாரேன், மாலாக்கா பின்னாலேருந்து வருவாங்க. வேறு வேறு திசையிலேருந்து வர்ற மாதிரி வருவோம். வந்து அவனை என்ன ஏதுன்னு பார்த்து இன்னைக்கு ஒரு கை பார்த்துருவோம். ஆ சரிக்கா, வாங்க. நீ தைரியமா ஒன்றும் தெரியாத மாதிரி போய்கிட்டே இரு. ஆ சரித்தே, நான் போறேன். மாலாக்கா, நான் ரேகா பின்னாடியே வாரேன். சரியா, நீங்கள் இப்படி கூடி சுற்றி போய் பட்டம்மா பாட்டி வீட்டு சைடு கூடி வந்து அங்கிட்டு இருந்து வாங்க. 2 பேரும் ஒரே பக்கத்துலேருந்து போகக்கூடாது. ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து அவனை அட்டாக் பண்ணணும். ஆ சரி டி, நான் வாரேன், நீ அவ பின்னாலே போ. ஐயையோ, இன்னைக்கு இந்த பையன் உட்கார்ந்துருக்கானே, நெட்டக்காவும் மாலாத்தையும் வாரேன் இருக்காங்க. வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஹாய் பியூட்டி, என்ன இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு? பியூட்டியா? ஆமாடி, நீ தான் என் பியூட்டி. உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. அதனால தான் காலையிலே ஓடி வந்துருந்தேன். நாளைக்கெல்லாம் சீக்கிரம் வந்துருன்னு. என்ன இவன் வாடி போடிங்க? நெட்டக்காவை ஆளை காணுமே, பின்னாலேயே வாரேன்னு சொன்னாங்க, எங்க போயிட்டாங்க? என்ன ரேகாம்மா, எதுவும் பிரச்சனையா? ஏக்கா அது வந்து ஏக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைக்கா, நீங்க போங்க. நான் போகணுமா? நீ யாருப்பா? உன்னை ஊருக்குள்ள இதுக்கு முன்னால பார்த்ததே இல்லையே. யார் நீ? ஏக்கா நான் ஊருக்கு புதுசா வந்திருக்கேன்க்கா. புதுசா வந்திருக்க, சரி. எதுக்கு இந்த பிள்ளைகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க? மணி எத்தனைன்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். மணி எத்தனைன்னு கேட்க போறியா? அவ கையில வாட்சே இல்லை, அவட்ட எப்படி நீ மணி கேட்ப? காசு கட்டியிருக்காங்கன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சு காய போட்ட. யார் நீ? இந்த ஊருக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு இந்த ஊருக்குள்ள வார? என்ன இங்க பிரச்சனை? ஏக்க அந்த பையன் யாருன்னு தெரியலக்கா. ரேகாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். கேட்டா மணி கேட்டேங்க. ரேகாமா, இவன் உன்ட்ட மணியா கேட்டான்? இல்லத்தே, ஒரு வாரமா என் பின்னாலேயே வாரான். ஐ லவ் யூன்னு சொல்லுதான், பூவெல்லாம் கொடுக்கான். ஐயையோ, மாட்டி விட்டுட்டாலே. எப்ப தம்பி, கொஞ்சம் இங்க வாப்பா. என்னக்கா சொல்லுங்க. யாரு நீ? எதுக்கு இந்த ஊருக்குள்ள வந்திருக்க? எதுக்கு எங்க ஊர் பிள்ளைகிட்ட வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? கலாட்டெல்லாம் பண்ணலக்கா, அந்த பிள்ளை சும்மா சொல்லுது. ரேகா கொஞ்சம் நீ பின்னால தள்ளி நின்று. அந்த பிள்ளை சும்மா சொல்லுதா? அப்பனா லவர்ஸ் டே அன்னைக்கு வந்து நீ ரோஜாப்பூ கொடுக்கலையா? இல்லக்கா, நான் பூ கொடுக்கலையே. கொடுத்தாங்கா, நான் தான் வாங்கல, ஓடிட்டேன். இதுக்கு என்ன சொல்லுதீங்க தம்பி? ஏக்கா அது வந்து என்னல வந்து போய் ஆயின்னுக்கிட்டு இருக்க? ஒழுங்கு உண்மையை சொல்லு. எதுக்கு வந்திருக்க? யார் நீ? இந்த ஊர்ல ராதான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, ஆமா இருக்கா. அவளுக்கு என்ன இப்போ? அவங்க அக்கா மகன் தான் நானு. அதுக்கு இப்போ என்ன செய்யணும்? எங்க சித்தி இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? அவங்ககிட்ட சொன்னேன்னா உங்களெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. இது வேறயா? விளங்கும். அந்த முக்காடு முனியமா அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காக்கும். ஏலே ராதாக்கா உனக்கு சித்தியா? அவங்க அக்கா மகனா நீ? ஆமாக்கா, என்கிட்ட வம்பிழுத்தீங்கன்னு மட்டும் எங்க சித்திக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். நான் வேணா சொல்லாம விட்டுருதேன். ஐயோ பாவம்னு உங்களெல்லாம் விடுதேன், பிழைச்சு போங்க. ஆமா ஆமா, உங்க சித்தியை பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரே பயம்தான். எங்க சித்தி தான் இந்த ஊருக்குள்ள பெரிய தலைவியாமே. பஞ்சாயத்து தலைவருக்கு அடுத்தபடியா அவங்க தான் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சரியா? அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் வம்பிழுத்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா ஆமா, ஊருக்குள்ள சொன்னாங்க. இங்க பாரு தம்பி, கொஞ்சம் மேலே ஏறி வா. ஐயோ விடுங்க விடுங்க, என்ன எதுக்கு இப்படி தூக்கி தலைகீழ தொங்கிட்டு இருக்கீங்க? மூக்கு பொடப்பா இருந்தா இப்படித்தான் கொஞ்சம் பேச தோணும். இருங்க, எங்க சித்திட்ட சொல்லுதேன். உங்க சித்தி என்ன, உங்க பாட்டியை கூட கூட்டிட்டு வா, நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம். உங்க சித்தி தான் அந்த ஊருக்குள்ள இருக்கிறதுலே காமெடி பீஸு. அவளை போய் தலைவின்னு சொல்லிக்கிட்டு அலையுத. அதுக்கே உனக்கு தனியா கச்சேரி நடத்தணும். எங்க சித்தி அப்படித்தான் சொன்னாங்க. உங்க சித்தி அப்படி சொன்னான்னா உனக்கு எங்க அறிவு போச்சு? நல்ல எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க. உங்க சித்தி அவளை தலைவின்னா நீ நம்பிடுவியோ? நம்பினது இல்லாம அதை நம்பிக்கிட்டு எங்க ஊர் பிள்ளைகிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டு அலையுத. நான் சும்மா தான் வந்தேன், என்னைய விட்டுருங்க. எங்க ஊருக்குள்ள சும்மா வந்தாலே நாங்க சும்மா விட மாட்டோம். நீ எங்க ஊர் பிள்ளைய கிண்டல் அடிக்க வேற வந்திருக்க. உன்னை எப்படி சும்மா விடுவோம்? மன்னிச்சிருங்க, இன்னும் அந்த ஊர் பக்கமே வரமாட்டேன். அப்போ காதலுக்கு இதழ்னு சொல்லி ஒரு பிள்ளையை ஏமாத்த பார்த்துருக்க. இல்ல இல்ல, நான் உண்மையிலுமே ரேகாவை லவ் பண்ணுதேன். உனக்கு எத்தனை வயசு? எனக்கு 21 வயசு.
21 வயசுல உனக்கு காதல் வந்துச்சு சரிதான். அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா? அவ +2 படிக்கா. +2 படிக்கும்போது ஒன்று 16 வயசு இருக்கும், இல்லைன்னா 17 வயசு இருக்கும். 17 வயசு பிள்ளையே படிக்க விடாம காதலுக்கு இதழுன்னு சொல்லி பார்க்கு பீச்சுன்னு கூட்டிக்கிட்டு அலைஞ்சு அந்த பிள்ளையை ஏமாத்த பார்க்க. ஏக்கா அப்படிலாம் செய்ய மாட்டேங்க்கா, என்னையும் விட்டுருங்கக்கா, நான் ஊரை விட்டு ஓடிடுதேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தம்மா சோத்த தின்னம்மா போனமான்னு இருக்கணும். இப்படி ஊருக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலலாம் விளையாடணும்னு நினைச்சே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். ஆமா ஆமா, தோலை உரிக்கிறதுக்குன்னே எங்க ஊர்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்கோம். சைக்கோ செல்லத்தாயின்னு பேரு. கூப்பிடட்டா? வேண்டாக்கா, வேண்டாம், என்னையும் விட்டுருங்க. நீங்க அடிக்கிறதே தாங்க முடியல, இதுல இருந்து சைக்கோ செல்லத்தாயின்ல யாரையும் கூப்பிடாதீங்கக்கா. என்ன வண்டி அவனுக்கு என்ன சொல்லுதான்? உங்களது இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்குல்ல, நீங்க எதுக்கு வரீங்க? ஏக்கா கொண்ட போட்ட அக்கா, உங்களை பார்த்தா என் குலதெய்வம் மாதிரி இருக்கு, என்னைய காப்பாத்துங்கக்கா. 2 பேரும் மாத்தி தலைகீழ பெரட்டி எடுக்காக, குடலை பெரட்டிக்கிட்டு வருது, வாந்தி எடுத்துருவோம் போலக்கா. தயவு செஞ்சு என்னைய காப்பாத்தி விடுங்க, நான் எங்க ஊரை பார்த்து ஓடிடுதேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பிள்ளை பின்னாடியே சுத்திக்கிட்டு அலைவே? நீங்க தான் அந்த பிள்ளைக்கு அம்மாவா? அப்ப இவங்க 2 பேரும் யாரு? அவங்க 2 பேரும் தாய் மாமா பொண்டாட்டி, பிள்ளைக்கு அத்தை. சரியா? அவளுக்கு அடிக்கத்தான் செய்வாளுங்க, வாங்கிட்டு கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஏக்கா இவன் யாரு தெரியுமா? நம்ம ராதாக்கு அக்கா மகனாக்கா. அவ தொல்லையும் இந்த ஊருக்குள்ள தாங்க முடியல, இதுல அவ அக்கா மகன் தொல்லை வேறையா? இவன் இருந்தா தானே தொல்லை பண்ணுவான். இவன் தான் இப்ப செத்துருவானே. ஐயோ என்னையும் விட்டுருங்க. இனிமே உங்க ஊர் பொண்ணு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன், இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். தயவு செஞ்சு என்னையும் விட்டுருங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போயிட்டு வர முடியுதா? பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள்ட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஒரு காலேஜ் போற பிள்ளைகள், வேலைக்கு போற பிள்ளைகளை பார்த்து லவ் பண்ண வேண்டியதானே? பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் தான் கண்ணுக்கு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஏக்கா என்னையும் மன்னிச்சிருங்கக்கா. ஏட்டி கொஞ்ச நேரம் அவனை என்கிட்ட தாங்களே, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தாரேன். யோ தாத்தா, மாத்தி விளையாடுறதுக்கு நான் என்ன பந்தா? இருங்க தாத்தா, கவலைப்படாதீங்க. தலையை மட்டும் தனியா பிச்சு தாரேன், நீங்க உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருங்க. ஆ சரி. ஏம்மா, ஊருக்குள்ள இருக்கிற பூரா ரவுடி இங்கதான் இருக்குதுங்க, நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகணுமே. ஏக்கா எல்லார் காலையும் உளுந்து மன்னிப்பு கேட்கேங்க்கா, தயவு செஞ்சு என்னையும் விட்டுருங்க. இனிமே என் பிள்ளை பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாது. அவ இருக்கிற ஏரியா பக்கம் வந்தே தோலை உரிச்சிருவேன். ஐயோ, ஆளுக்கு தோலை உரிப்பேங்காகலே, ஒரு தோலை எத்தனை தடவை உரிப்பாங்க? இனிமே எங்க ஊர் பொண்ணுகிட்ட வாலாட்டுவியா? ஆட்ட மாட்டேன். வாழை தான் ஒட்டன்னு அறுக்கிட்டீங்களே, இனிமே எங்க வாழாட்ட? உங்க ஊர் பக்கமே வரமாட்டேன். இனிமே எங்க பிள்ளைகிட்ட வந்து வம்பிழுத்த அவளே உன்னை செருப்பு கொண்டு அடிப்பா. சரியா? வரமாட்டேங்க்கா, தயவு செஞ்சு என்னையும் விட்டுருங்க. எங்க பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க எங்களுக்கு தெரியும். நீங்க வாழ்க்கையில அமைச்சு கொடுக்க தேவையில்லை. இடத்த காலி பண்ணு. ஏம்மா, ஐயோ முடியலையே. எந்திரிச்சு போ. ஏக்கா தப்பா நினைக்காதீங்கக்கா, எந்திரிச்சு போக முடியல, இப்படியே உருண்டுகிட்டே போயிருதேன். இனிமே ஊர் எல்லா பக்கம் கூட வரக்கூடாது. லட்சுமி அக்கா, எப்படி நம்ம அடிதடி? கலக்கிட்டீங்க 2 பேரும். எத்தை உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இனிமே பயப்படாம ஸ்கூலுக்கு போவேன். நாங்க அடிச்ச அடியை பார்த்து வச்சல்ல, அடுத்த வாட்டி அவன் வந்தான்னா இதே மாதிரி நீயே தூக்கி போட்டு மிதிச்சிரு. சரியா? எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிடுதோம். சரி தே, நீங்க அடிக்கும் போதே எனக்கும் 4 அடி அடிக்கணும் போலதான் இருந்துச்சு. ஆனா என்ன செய்ய, நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோன்னு விட்டுட்டேன். உனக்கு என்ன இப்ப அவனை அடிக்கணும்னு ஆசையா இருக்கா? அவன் ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டான். உருண்டு போய் பக்கத்து தெருவில் தான் கிடப்பான். வா போய் அடிச்சுட்டு வருவோம். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு மேலே இவளுக்கு பிறந்தநாள் கொண்டாட கூட்டு வரணுமாக்கும். அதெல்லாம் ரொம்ப அவசியமா? நம்ம பிள்ளைகிட்டே வந்து அவள் அக்கா மகன் வம்பிழுத்துட்டு போயிருக்கான். இந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னு ராதாக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன செஞ்சிருப்பா? நல்லதா போச்சுன்னா உன் அக்கா மகனை கொண்டு வந்து உன் பிள்ளை கூட பழக தான் விட்டுருப்பா. அப்படி ஏதாவது செஞ்சான்னு தெரிஞ்சதுன்னா குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுற மாட்டேன். ஏம்மா, நீ எதுக்கு அந்த டப்பாய புடிச்சுக்கிட்டே நிக்க? பொண்ணு வந்தோடனே டப்புன்னு திறக்கணும்ல, அதுக்கு தான். பொண்ணு வந்த உடனேயா? இங்க என்ன கல்யாணமா நடக்கு? பிறந்த நாள் பொண்ணை சொன்னேன் தாத்தா. இப்ப ராதா வருவாள்ல, வந்த உடனே இதை டப்புன்னு திறந்தோம்னா வீடு பூரா அப்படியே பேப்பரா பறக்கும்ல, அது நல்லா இருக்கும். அதுக்கு தான் தாத்தா சொன்ன மாதிரி. இங்க என்ன கல்யாணமா நடக்கு? என்ன அலங்காரமா பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க உள்ள? வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அவளை கூட்டு வர வேண்டியதானே? நெட்டச்சி, ராதா ரெடியா இல்லையா? சீக்கிரம் கூட்டு வா. வந்துட்டேன். கண்ணை கட்டி கூட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஐயோ, இவளுக்கு கண்ணெல்லாம் கட்டி கூட்டு வராளுகளே, எனக்கு ஆர்வம் தாங்க முடியலையே. என்னென்ன கிஃப்ட் தருவாங்கன்னு தெரியலையே. கேக் எவ்வளவு பெருசா இருக்கும்னு தெரியலையே. ஹாப்பி பர்த்டே ராதான்னு கேக்ல எழுதி இருக்கும். அது போட்டோ எடுத்து நல்ல செல்ஃபி எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு விடணும். ஊரே பார்க்கட்டும், நல்லா இருக்கும். கேக்கு கிட்ட வந்தாச்சா? ஆமா கிட்ட வந்தாச்சு. கண்ணை திறந்து விடுங்க. ராதாக்கா, கண்ணை திறந்துடட்டா?
ஆமாடி, சீக்கிரம் திறந்து விடு. ஏன் கேக்க நான் பார்க்க வேண்டாமா? என்னது இது? துணியை போட்டு மூடி வச்சிருக்கு. எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் மூடி வச்சிருக்கோம். அப்படியா? சரி சரி, அப்ப நானே திறந்து பார்க்கேன். நல்ல சர்ப்ரைஸா இருக்குடி. கேக் நல்ல பெருசா இருக்கே. கிட்ட போய் பாரு, இன்னும் சர்ப்ரைஸா இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ராதா. என்னது இது? ராதான்னு எழுதாம என்னென்னமோ எழுதியிருக்கு. கிட்ட போய் நல்லா உத்து பாருமா. அட கொடுமையே, என்னது இது? வேலையெல்லாம் எழுதி வச்சிருக்காளையே. காசு வைய, அதுக்கப்புறம் கேக்கல கைய வையா. அட கொடுமையே, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டதும் சொன்னாலுங்களே, இதுக்கு தானா? ராதா, எங்க சூப்பர்வைஸ் எப்படி இருக்கு? ஆட போங்கம்மா, கேக்கு வாங்கி கொண்டாடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. அது ஒன்றும் இல்லைம்மா, பார்த்தும் பாராமலும் உனக்காண்டி நாங்கள் வாட்டுக்கு செலவு பண்ணிடுதோம். உனக்கு அது தெரியவே மாட்டேக்கி. இவங்க எவ்வளோ செலவழிக்காக எது செலவழிக்காகலாம் தெரியல. உனக்கு அந்த பொருள் வந்தால் போதும், நீ பேசாமல் இருந்துக்கிடுதே. அதான் இனிமே இப்படித்தான் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் விலை எழுதி ஒட்டிட போகிறோம். ராதாக்கா, பக்கெட் பிரியாணி ஒரு 3500 ரூபா, சரியா? அதையும் கணக்கில் சேர்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிட்டதே என்ன இதான் நீ பார்க்குற லட்சணமா? ஆர்டர் மட்டும்தான் நான் போட முடியும், துட்டுமா நான் கொடுக்க முடியும்? பிறந்த நாள் எனக்கா உங்களுக்கா? உங்கள் பிறந்த நாளைக்கு நீங்கள் தான் செலவழிக்கணும். ஒழுங்கா மரியாதையாக துட்டை கொடுத்துருங்க. சரி, கிஃப்டாவது வாங்கிட்டு வந்தீங்களா? அது எப்படி கிஃப்ட் இல்லாமல் வருவோம்? எல்லாரும் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோமே. சரி, அதையாவது தாங்க. கிஃப்ட் தரணும்னா நீங்கள் டைனிங் டேபிளுக்கு வரணுமே. டைனிங் டேபிளுக்கு எதுக்கு? இங்கே வச்சே தாங்க. அது எப்படிம்மா? நான் ஒரு சட்டி நிறைய புளியோதரை கிண்டி கொண்டு வந்திருக்கேன். அதை டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். புளியோதரையா? அதான் கிஃப்ட். நான் தயிர் சோறு கொண்டு வந்திருக்கேன். நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி 2 புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? நான் கொண்டு வந்ததுதான் சூப்பரான பொருள். பரவாயில்ல, பொக்கவாய் தாத்தா நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம பிறந்த நாளைக்காண்டி நம்மளுக்காண்டி ஒரு நல்ல பொருளை கொண்டு வந்திருக்காரு. இவளுகெல்லாம் சோத்தை கொண்டு வந்திருக்காளுங்க. சோறு எவளுக்கு வேணும்? நல்ல பொருளை கொண்டு வந்தாதான் எனக்கு பிடிக்கும். தாத்தாவை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் தான் நல்ல பொருளா கொண்டு வந்திருக்காரு. தாத்தா, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என் பொண்டாட்டி பட்டம்மா போன வாரம் ஒரு மீன் குழம்பு வச்சா. என்ன ருசியா இருந்துச்சு தெரியுமா? தேனா இருந்துச்சு. அந்த குழம்பு அப்படியே பத்திரமா தினம் சுட வச்சு சட்டியில வச்சிருந்தா. நாங்க இன்னைக்கு ராத்திரி அதை சாப்பிடலான்னு பார்த்தோம். சரி, உனக்கு பிறந்த நாளா இருக்குல்ல, அதனால உனக்கு அதை கிஃப்டா கொண்டு வந்துருவோமேன்னு கொண்டு வந்துட்டேன். பட்டு சண்டை போட்டா. பரவாயில்ல, நீ 4 முட்டையை வச்சு முட்டை குழம்பு வச்சுக்கோ. இன்னைக்கு ராதாக்கு பிறந்த நாள், அவளுக்கு மீன் குழம்பு கொடுப்போமேன்னு நான் உனக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். விளங்கும். இந்த கிழவனை பார்த்து இவ்வளவு நேரம் புகழ்ந்து வேற பேசிட்டேனே. முதல்ல வீட்டுக்கு போனோம்னா நாக்கு ஆசிட் ஊத்தி கழுவிடணும். கவலைப்படாதட்டி, நான் சோறெல்லாம் கொண்டு வரல. இளிச்சக்கா, நீங்களாவது என் பிறந்த நாளுக்காண்டி நல்ல கிஃப்டா கொண்டு வந்திருக்கீங்களே. என்னதுக்கா கொண்டு வந்திருக்கீங்க? பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். 5 ரூபா பாக்கெட்டு. காப்பியில் முக்கி தின்னு நல்லா இருக்கும். பிறந்த நாள் கொண்டாடணும்னு நினைச்சது ஒரு தப்பாம்மா. இவளுக்கெல்லாம் கிஃப்ட் தருவாளுகன்னு பார்த்தா கிஃப்ட்னு கடைசியில என் துட்ட பூரம் புடுங்கிடுவாளுக போலயே. இந்த கூட்டத்துல சிம்ரன் இருக்கால. சிம்ரன் யாருக்கு பிறந்த நாள்னாலும் தங்கம், வைரம், வாட்சி அது இதுன்னு வாங்கி கொடுப்பாளே. நம்ம பிறந்த நாளுக்கும் அதே மாதிரி தான் நல்லதா வாங்கிட்டு வந்திருப்பா. அவட்ட கேட்போம். சிம்ரன். சொல்லுங்க ராதா ஆண்டி. சிம்ரன் தங்கம், அக்கா பிறந்த நாளைக்கு நீ என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்க? இவங்க எல்லாரும் சோறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நானும் அப்படி கிடையாது. உங்களுக்காண்டி நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரல. சாப்பிட்ற பொருள் எதுவுமே வாங்கிட்டு வரல ஆண்டி. எனக்கு தெரியும் தங்கம், நீ அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு. அக்காக்கு எத்தனை பவுன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வந்தே? நெக்லஸா? அதெல்லாம் கிடையாது. உங்களுக்காண்டி நான் ஒரு அழகான பாட்டு பாட போறேன். அதான் என் கிஃப்ட். பாட்டு பாட போறியா? இவளுக்கு வாங்கிட்டு வந்த சோத்தையாவது திங்கலாம். பாட்டை வச்சு என்ன செய்ய? சிம்ரன் அந்த பாட்டை பாடு சிம்ரன். சரி, நான் பாடுவேன். ஆண்டி உங்களுக்கு பிறந்த நாள், ஆண்டி உங்களுக்கு பிறந்த நாள், ஆண்டி நீங்க ஏன் இப்படி பிறந்தீங்க? என்னைக்கு தான் திருந்துவீங்களோ? ஆண்டி உங்களுக்கு பிறந்த நாள். சரி, எல்லாரும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் என் ட்ரீட்டு. பக்கெட் பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து பிரியாணி சாப்பிடுங்க. ராதாக்கா பிறந்த நாளைக்கு நான் ட்ரீட்டு கொடுக்கேன். ராதா, இப்போ உனக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். இந்த ஊர்ல எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும். கெட்டவங்களா இருந்தா அவங்களுக்கு கெட்டது மட்டுமே நடக்கும். புரியுதா இல்லையா? நல்ல புரியுது. சண்டை போட்டா என்ன நடக்குங்கிறது இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. இனிமே நான் என்னைக்குமே சண்டை போட மாட்டேன். என் பிறந்த நாள் அதுவுமா ஒரு சபதம் எடுத்துக்கிடுதேன். இனிமே யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன். உங்க கூட்டத்துல ஒருத்தியா நானும் கூடயே இருப்பேன். கடைசி வரைக்கும் உங்க கூட ஒற்றுமையா இருப்பேன். இது சத்தியம். சரி, வயிறு பசிக்கு வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம்.